முறைப்படி பிரியாம இன்னொருத்தி கூட எப்படி வாழலான்னு நீ சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம்ல. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ உன் விஷயத்தை பேசினாதாமா சரியா இருக்கும். ஆமாக்கா, இப்பவே நான் எழுதி கொடுத்துறேன். எதுக்கு சட்டம் பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும்? இப்பவே நான் எழுதி தரேன். இதை விட ஒரு ஈனமான பிறவியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லக்கா. சரி, நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரவணன் பக்கம் தான் நிப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. வைஜெயந்தி, நீ எங்கேயோ எதிரியோ இருக்க கோவத்தை இதுல காட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். என்ன பேசாம இருக்கீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அமைதியா இருந்தேன் எப்படி? என்னம்மா என்னம்மா நீ அமைதியா இருக்க? என்னாலே இதை ஏத்துக்க முடியல. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம இருக்க. ஏம்மா ஏன்? அண்ணா என்னென்ன இது? எல்லாரும் இப்படி பேசாம இருந்தா என்னென்ன அர்த்தம்? நான் ஏதாவது செய்யலானாலும் வேணாம் வேணாம் கத்துறீங்க. சண்முகம், அவன் ஒன்னும் வெளியாடு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கா, அதுவும் அந்த பொண்ணோட. அதைத்தானே நானும் சொல்றேன். அவன் பண்றது சட்டப்படி தப்பு. அதுக்கு ஆனந்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போறோம். அவனை தூக்கி உள்ள போட்டுடலாம். ஆனந்தி நீ வாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாமா. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற கேஸ் தான். இது வரைக்கும் உனக்கும் அவனுக்கும் சட்டப்படி விவாகரத்து ஆகல. அதுக்கு முன்னாடி எப்படி அவன் இன்னொருத்தைய கூட்டு வந்து உட்காரலாம்? நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்லை. ஆமா அண்ணே, என் பொண்டாட்டி அந்த பக்கம் தானே இருக்கா. எனக்கு தெரியும். நான் அவளை எதிர்த்து பேசுறேங்கிற வருத்தம் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல சொல்லிட்டேனே, அவ இப்படி பண்றத கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஆனந்தி, இதுல நீ உறுதியா முடிவெடுத்தாதாமா நல்லா இருக்கும். இந்த வீட்டை விட்டு அவனை வெளியே போக சொன்னா எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றான். அதே உரிமையை நீ பேசலாம்ல. முறைப்படி பிரியாம இன்னொருத்தி கூட எப்படி வாழலான்னு நீ சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம்ல. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ உன் விஷயத்தை பேசினாதாமா சரியா இருக்கும். பேசுமா. என்னம்மா ஆனந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சண்டைக்கு நிப்ப. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இந்த நேரத்தில் அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராது. பேசுமா, பேசு. இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? வேற என்ன செய்ய சொல்றீங்க? நிஜமா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும் போது அவளை கூட்டிட்டு வந்து அவன் நிக்கிறான்னா என் மனச புண்படுத்துறதுக்கு தானே. என்ன விடுங்க. குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மனசளவுல எவ்வளவு பாதிக்கும்னு எல்லாம் தெரிஞ்சோம். அந்த ஆள் அவளை கூட்டிட்டு வந்து இங்க நிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? சொத்துக்காக மட்டும் தானே அவன் அந்த சொத்தை வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆனா இப்போ அது மட்டும் இல்ல விஷயம். அவனுக்கு மனசுல இருக்கிற எண்ணம் என்ன காயப்படுத்தணும். என்ன இல்ல
என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவளோட இந்த வீட்டுல பெர்மனண்டா இருக்கணுங்கிறது தான். அந்த நோக்கத்துலதான் இது எல்லாமே நடக்குது. இப்படி கீழ்த்தரமா யோசிக்கிற ஆம்பளை கிட்ட நான் என்ன பேச முடியும்? அவங்கிட்ட பேசி நான் என்ன சாதிக்க போறேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்தி, நீயா இப்படி பேசுற? ஆமா, எல்லாத்துக்குமே சண்டைக்கு நிக்கிற ஆனந்தி தானா? ஆனா அப்படி சண்டை போட்டு நான் இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கேன் மாமா? எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் இழந்ததுதான் மிச்சம். அப்படி இருக்கும் போது நான் எதுக்கு சண்டை போடணும்? நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கான விஷயங்கள்ல நாங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். சொத்துக்கு அவன் சண்டை போட்டாலும் நாங்க ஓம் பக்கம்தான் நிப்போம். இல்லக்கா, இப்போ சொத்து இல்ல விஷயம். நான் சொத்தை வச்சே பேசல. ஆனா அந்த ஆளு அதுக்குதான் வந்திருக்கான். அதுக்காக மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு நடுவுல உட்கார வச்சிருக்கான். எவ்வளவு அசிங்கம்! அந்த அசிங்கம் அவமானம் எதை பத்தியும் கவலைப்படாம என்னைக்கு ஒரு ஆம்பளை முடிவெடுத்தானோ அவனை பத்தி இனி எனக்கு கவலை இல்லக்கா. எனக்கு அவன் இனிமே தேவையும் இல்ல. தேவையில்லைன்னா? ஆமாக்கா, இப்பவே நான் எழுதி கொடுத்துறேன். எதுக்கு சட்டம் பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும்? இப்பவே நான் எழுதி தரேன். இதை விட ஒரு ஈனமான பிறவியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லக்கா. அந்த ஆளை இனிமே என்னால ஏத்துக்கவே முடியாது. கல்யாணம்னு பண்ணிக்கிட்டு தனியாவே இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த மனுஷன் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும்? அவனை விட்டுதான் நான் ஒதுக்கிட்டேன்ல. எதுக்கு இங்க வரணும்? எதுக்கு இங்க இருக்கணும்? சொத்துக்காக மட்டும்தான். இப்போ சொல்ற பாருங்கக்கா, இதே நட்டாஷாவை விட்டுட்டு அவன் வேற ஒரு பொம்பளை பின்னாடி போவான். அப்ப புரியும் அவளுக்கு. இனிமே நான் சண்டை போட மாட்டேன்க்கா. எனக்கு அது இனிமே தேவையும் இல்ல. எனக்கான வாழ்க்கைய நான் வாழ போறேன். என் குழந்தைக்காக வாழ போறேன். சண்டை போடுற முடிவுல இனிமே நான் இல்ல. அப்ப அவன் இந்த வீட்ல இருக்கிறது? அந்த ஆளு இனிமே இந்த வீட்ல இருக்கலாமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். உங்க மனசாட்சிப்படி நீங்க முடிவெடுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் ஆனந்திக்கு சம்மதம். அப்புறம் என்ன, அவளே சொல்லிட்டால, வாங்கண்ணே அவனை அடிச்சு வெளியே தூக்கி போடுவோம் வாங்க. என்ன பேசுற சண்முகம்? இப்ப அவனை சண்டை போட்டு வெளியே அனுப்புறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். அவன் பிரச்சனை பண்ணணுங்கிற முடிவுல வந்திருக்கான். அண்ணே அவனா நானான்னு பாத்துருவோம் வாங்கண்ணே. ஏய், அசிங்கமா இல்லையா சண்முகம்? அவனை நீ அடிக்கிறதும் அவன் உன்னை அடிக்கிறதும் அசிங்கமா இல்ல? அண்ணே உங்களோட இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அவன் ஓவரா போயிட்டு இருக்கான். எது நடந்தாலும் எவ்வளவு அசிங்கமானாலும் நீங்களும் அண்ணி அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்கிற எண்ணத்துல தான் அவன் இப்படிலாம் ஆடிட்டு இருக்கான். விஷயத்தை ரோடு கொண்டு வருவோம், அப்ப தெரியும்ல. ரெண்டு பொண்டாட்டிக்கு புருஷனா நடு ரோட்ல நின்று சண்டை போட்டு பார்க்கட்டும், அப்ப அவமானமா இருக்கும்ல. சண்முகம், அது அவனுக்கு மட்டும் அசிங்கம்னு நினைக்கிறியா? அது நமக்கு அசிங்கம் இல்ல? நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்ல? அண்ணே
என்னன்னா நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இது பாருங்க தம்பி, நீங்களும் ராஜேந்திரன் தம்பியும் இங்க நின்னு நியாயத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க 2 பேரோட பொண்டாட்டியும் அங்க அவங்க பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க 2 பேரையும் சேர்த்து அனுப்பிட முடியுமா? அவங்கள உள்ள கொண்டு வந்ததே வைஜெயந்தி தான். இது அவளோட வேலைதான். அவதான் ஆனந்தி கிளம்பும் போதே சொன்னாலே நடக்க போகுதுன்னு. அதான் நடத்தி காட்டிட்டா. அவங்க 2 பேருக்கும் நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நான் விரட்டி விட்டுறேன் நீ. நான் விளைவிக்கிறேன் நீ. ஓ சூப்பருங்க, பிரமாதமா யோசிச்சிருக்கீங்க. சரி, நீங்க அப்படி இருப்பீங்க. நாளைக்கு உங்க குழந்தைங்களோட நிலைமை, அவங்களோட எதிர்காலம், அவங்க அனாதையா நிக்கணுமா? சொல்லுங்க. இல்ல நீங்க 2 பேரும் பார்க்காம இருந்துட முடியுமா உங்க குழந்தைங்கள? இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது தம்பி. சரி, இப்ப நம்ம அவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுனால அவங்க எங்கேயும் வெளியில போக போறதே இல்லை. அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் வந்திருக்காங்க. பாத்துக்கலாம், விடுங்க அண்ணி. அப்படி பாத்துக்கலாம், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அண்ணி. அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். ஆனந்தியே இவ்வளவு தூரம் மாறி இருக்கா, அப்புறம் நாம ஏன் இப்படி இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. ஆனந்தி, இந்த வீட்டுடைய வாரிசு கார்த்தி தான். நாங்க கார்த்தியை தான் வாரிசா பாக்குறோம். அந்த குழந்தை இப்போ இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். போ, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. போ ஆனந்தி, நான் சொல்றேன்ல, குழந்தைய கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாத. ஆனந்தி, போய் கூட்டு வாமா. கூப்பிட்டு வா. சொல்லுங்க. போ. சீக்கிரம் வாங்க. நீங்க என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்ப எதுக்கு நீங்க அந்த பக்கமா போய் நின்னுட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைப்பு இருக்குன்ற? ஏய், இப்ப என்ன செய்ய சொல்ற? ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இது பாருங்க, ஏன் இப்படி மந்தமாவே இருக்கீங்க? நம்ம சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க அண்ணா அண்ணிய நம்பி அவங்க கூடவே இருந்தா அப்புறம் மொத்தமா அவங்களுக்கு அடிமையாக்கி நமக்கு நாமத்தை போட்டுருவாங்க. சொத்துன்னு அப்புறம் 10 பைசா கிடைக்காது. ஏய், அதுக்கு உங்க தம்பிக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். யாருக்கு? இவன் பண்ற வேலைக்கு சப்போர்ட் வேற பண்ணணுமா? இவன் என்னென்ன கூத்தடிக்கிறான் தெரியுமா? இந்த வீட்டுக்கே. அத பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டாம். அது அவரோட பர்சனல் விஷயம். அவர் லைஃப்ல அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாரு. அது அவரோட இஷ்டங்க. நீங்க ரொம்ப நியாயஸ்தர் மாதிரி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டு. இப்ப இவள பாருங்க, இவ புருஷன் பேர்ல தான் கடையை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா எதுக்காக அந்த பக்கம் இல்லாம நம்ம பக்கம் நிக்கிறான்? ஏன்னா அவங்களோட உண்மையான சுயரூபம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு.
அதனாலதான் நியாயம் இந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம பக்கம் நிக்கிற அவ. ஐயோ அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த விஷயத்துல இவன் பண்றது பெரிய தப்பு. எனக்கு மனசுக்கு துளி கூட சரின்னு படல. சும்மா கேணத்தனமா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. அவர் பண்றது தப்புனா அப்ப அவங்க பண்றது மட்டும் சரியா? சொல்லுங்க, சரின்னு சொல்ல முடியுமா உங்களால? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நீங்க உங்க தம்பி சரவண பக்கம் தான் நிக்கணும், புரியுதா? நீங்க உமாவை பாருங்க, இத்தனை நாளா எங்க கூட நல்லா இருக்க மாதிரி இருந்துட்டு இப்ப அவங்க போய் பச்சோந்தி மாதிரி ஒட்டிட்டு இருக்கா அவங்க கூட. சரி, அவளை விடுங்க. நீங்க இந்த பக்கம் தான் நிக்கணும். என்ன சொல்றீங்க? அப்படி இல்ல, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன வாய் திறந்து பேசினா மொத்த உதந்து போயிடுமா? பேசி தொலைங்க. இப்ப நீ என்னடி பண்ண சொல்ற? இப்ப என்ன, அந்த பக்கம் சும்மா நிக்கிறேன், இப்ப இந்த பக்கம் சும்மா வந்து நிக்க சொல்ற, அவ்வளவுதானே? நிக்கிறேன். சும்மா இந்த மாதிரி பட்டும் படாம பேசாதீங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆவாது. அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பக்கம் போய் உங்க அண்ணன் அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும். அன்னைக்கு உங்க சண்முக அண்ணன் விஷயத்துல பண்ணீங்களே அந்த மாதிரி. சரி, நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரவண பக்கம் தான் நிப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. வைஜெயந்தி, நீ எங்கேயோ எதிரியோ இருக்க கோவத்தை இதுல காட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். நான் நியாயமா தான் நடந்துக்கிறேன். அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரு நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. அப்படி பார்த்தா உங்க சண்முக அண்ணன் வளர்மதியை கல்யாணம் பண்ணிக்கலையா? அவர் பண்ணா கரெக்ட், அதே இவர் பண்ணா உங்களுக்கு அநியாயமா? இங்க பாருங்க, அவருக்கு ஆனந்திய பிடிக்கல, அதனால வெட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்க சண்முக அண்ணன் பண்ணது சரினா இவர் பண்ணதும் சரிதான். இவர் பண்ணது தப்புனா உங்க சண்முக அண்ணன் பண்ணது அயோக்கியத்தனம். அவர் என்னவோ பெரிய யோகிய மாதிரி ஓவரா சவுண்ட் விடுறாரு. என்னத்தை கிழிச்சிருவாரா அவரு? எங்களை பத்தி தெரியும்ல. அந்த ஆனந்தி உங்க அண்ணனுங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துருவோம். ஆமா, ஏய், இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ஆனந்தி சொல்லிட்டா, தெரியுமா உனக்கு? எது? ஆமா, சரவணை பண்றத பண்ணட்டும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ மட்டும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா வேற மாதிரி ஆயிருக்கும். ஓஹோ, பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஆனா ஏன் அப்படி சொல்றா? ஏய், அவளுக்கு இனிமே என்ன இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போறேன்ற நிலைமைக்கே வந்துட்டா. யாரு அவளா? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரோட பரிதாபத்தையும் சம்பாதிச்சுட்டு நல்லா டிராமா போடுறா. அந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. ஏதாவது முட்டாள்தனமா அவங்க சொல்றத நம்பி அவங்க பின்னாடியே போனீங்க, அப்புறம் என்னையும் பிள்ளையையும் மொத்தமா மறந்துருங்க. நீங்க எங்க பக்கம் தான் நிக்கணும், எங்க கூட தான் இருக்கணும், புரியுதா? இந்த தமிழ் என்ன ஆனந்தி ஆபீஸ்க்கு வந்துட்டாளா?
பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டியா? இல்லக்கா, ஆனந்தி ஆபீஸ்க்கு வரல. என்ன என்ன சொல்ற? வரலையா? ஆமாக்கா, வரல. ஏன், என்னாச்சு? தெரியலக்கா, ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல. என்னன்னு புரியலக்கா. சரி, நீயாவது அவ வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. எப்படிக்கா? அவங்க வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அதனால இந்த நேரத்துல நான் போனா சரியா இருக்காதுக்கா. சரி, வரேன்னு சொன்னவ ஏன் வரலன்னு தெரியல. அவ்வளோ உறுதியா அவ சொல்லிட்டு போனால. ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வேற பிரச்சனைனா? இல்ல வர வழியில ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆஹா, இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவங்க வீட்ல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டா லொகேஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க ஃபோன் பண்ணல. பாவண்டா, நல்ல பொண்ணு. அவளுக்கு என்ன பிரச்சனையோன்னு தெரியல. ஆனா அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவளோட அந்த வீட்ல மூத்த மருமக, அவங்களோட வீட்டுக்காரர் எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தானே சொன்னா. அப்புறம் வீட்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லக்கா, என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நாம எப்படி பேசுறது? சரிக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரி. ஒருவேளை நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு வராம இருந்துட்டாங்களோ? என்ன சொல்ற? ஆமாக்கா, முதல்ல என்ன அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கல. நான் ஃப்ரீயா பேச ட்ரை பண்ணும்போது என்கிட்ட எரிச்சலா பேசினாங்க. அப்புறம் கோகிலாக்கா சொல்லி அப்புறம் அவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா வேலைன்னு வந்ததும் தான் நான் என்கிட்டயே வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நான் அவங்க மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசாம இருக்காங்களோ? இல்லப்பா, நீயா கற்பனை பண்ணிக்காத. அங்க என்ன பிரச்சனைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவசரப்பட்டு எதுவும் பேசாத. ஆனந்தியா பேசுறாளான்னு பாரு. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் விட்டு நீயே ஃபோன் பண்ணி கேளு. சரிக்கா. இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.